இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 15th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மறக்காம அந்த லைக்கை தட்டி விட்டுருங்க. ட்ரைனிங் கேம்பில் 2வது நாள் ஹீரோ பேட்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பானா ஒரு பாலை கூட அடிச்சிருந்துருக்க முடியாது. ரன்னிங்கு ஃபீல்டிங்கு பேட்டிங்னு சொல்லிட்டு மொதல் நாள் மட்டும் இல்லை 2வது நாள் வச்சு பிறந்துருப்பானுங்க காலையிலேயே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வரும்போது அந்த சிஞ்சின்னு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பையன் இருப்பான்ல, நம்ம கிறிஸோட ரூம்மேட், அவன்லாம் ஹீரோக்கு பவுல் நிறைய சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நீ சாப்பிடல அப்படின்னா நான் சீனியர் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு பசிக்கலைன்னா ட்ரைனிங் பத்தலன்னு சொல்லி உன்னை வச்சு கிழிச்சிருவானுங்க அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி சாப்பிட வச்சுக்கிட்டு இருப்பான். ஈவன் சிஞ்சி கிளாஸ்ல கூட ஹீரோவை தூங்க விடாம அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். ஹீரோவை மட்டும் இங்க சும்மா டார்கெட் பண்ணல, அந்த மினாட்டோ பையன், ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த சட்டோரோ அப்படின்னு சொல்லி 3 பேரையுமே மற்ற சீனியர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கானுங்க. எங்கேயாவது இவனுக்கு 3 பேர்ல ஏதாவது சொதப்புற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேப்ல நம்ம டீமுக்குள்ள பூந்துலாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஈவினிங் பிராக்டிஸ்ல ஹீரோ கிறிஸை வந்து பால் கேட்ச் பண்றதுக்காக உட்கார சொல்லுவானா. ஆனா கிறிஸ் அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒருத்தனை தெரியும், நீ எந்த மாதிரி பால் போட்டாலுமே அவனால பிடிக்க முடியும்னு சொல்லி அங்க இருக்கிற நெட்டை காட்டுவான். ஸோ நீ நெட்டில் எப்படி பால் போட்டாலுமே நிற்குங்கிற மாதிரி. ஸோ இனிமேலும் கிறிஸ் வந்து ஹீரோக்காக பால் பிடிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு தயாரா இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். உனக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிங்லேயே வந்து ஆல்ரெடி 2 கேச்சஸ் இருக்கிறானுங்க, அவனுங்களை யாரையாவது கூப்பிட்டுக்கோ, இல்லைனா வெறும் டவலை வச்சு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இல்லாமல் இந்த பாலை வச்சுமே ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி 2 பேஸ்கெட் நிறைய பால்ஸ் கொடுத்துட்டு போறான். அடுத்தது 3வது நாள் ப்ராக்டிஸ் மினாட்டோ ஃபீல்டிங்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஆனா இந்த 3 நாள் ட்ரைனிங் கொடுத்ததுல அவன் காலெல்லாம் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு அவனுக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கும். ஈவன் மினாட்டோட அண்ணனான அந்த ரியோ இருக்கிறான்ல, அவனும் அங்கே ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான் மினாட்டோவை பார்த்து, இப்படி வெறும் 3 நாள் ட்ரைனிங்கே உன்னால முடியலன்னா டீமை விட்டு வெளியில போயிடும், நாங்கள் வேற ஆளுங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்லை விட மாட்டேன் அப்படின்னு மினாட்டோ திருப்பியும் அங்கே ட்ரெயின் பண்றதுக்காக போறான். அதுவே சட்டோரோ பயங்கரமா பால் போடுற ஒருத்தனா இருந்தாலுமே, நல்ல ஒரு பிச்சரா இருந்தாலுமே, ஸ்டில் அவனுக்கு பேட்டிங் ட்ரைனிங் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. எனக்கு இது வேணாண்டா, எனக்கு பால் போடுறதுக்காக ட்ரெயின் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் அழுதுகிட்டு இருப்பான். ஹீரோ எந்த ஒரு கேச்சரும் இல்லாமல் நெட்டில் தான் பால் போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ அன்னைக்கு நைட்டுமே ஆகுது, பார்த்தா அந்த 20 பேரில் இவனுங்க 3 பேர் மட்டும்தான் சுத்தமாக ஸ்டாமினாவே இல்லாமல் படுத்துடுறானுங்க. மிச்சம் இருக்கிற அந்த 18 பேரும் செகண்ட் இயர்ஸ் அண்ட் தேர்ட் இயர்ஸ் எப்படா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி. அதுக்கப்புறம் கோச் கிட்ட தனியாக கிறிஸ், கசியா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, ஆக்சுவலி ஹீரோ, மினாட்டோ, சட்டோரோ அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையுமே பயங்கர டயர்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட குறிக்கோளே. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி பயங்கரமாக அவனுங்களை டயர்ட் ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு மேட்ச்ல ரேண்டமாக ஒரு மேட்ச்ல ப்ராக்டிஸ் மேட்ச்ல இறக்கி விட்டு அதில் அவனுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்றானுங்கிறத இவர் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அந்த அளவுக்கு உடல் சோர்ந்து போயிருந்தோம் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படிங்கிறத தாண்டி அவ்வளோ உடல் சோர்ந்து போயிருந்தோம் அவங்க மென்டலி ஒரு கேம் ஆடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. எவ்வளோ ஹை ப்ரெஷரான ஒரு கேமா இருந்தாலுமே மென்டல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை அவர் ப்ரையாரிட்டைஸ் பண்றாரு. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல 20 பேர் இருக்கிறாங்களா, ஆனால் 4 பிச்சர் இருக்கிறாங்க. ஹீரோ, அந்த சட்டோரோ, அதுக்கப்புறம் டன்பாங்கிற அந்த சீனியர், அதுக்கப்புறம் கவாகாமி அப்படின்னு சொல்லி செகண்ட் இயர்ல ஒரு பையன். அந்த கவாகாமிங்கிற பையன் தான் அசுமாக்கு பால் போட்டிருந்திருப்பான்ல, எஸ் அதே பையன் தான். இந்த ட்ரைனிங் கேம்போட இறுதியில் இந்த 4 பவுலர்ஸ்ல இந்த 4 பிச்சர்ஸ்ல யாரை மெயின் ஆளா நம்ம டீம்ல எடுக்க போறோம் அப்படிங்கறதுக்கான பதிலுங்கிறது கிடைக்கும். அடுத்தது 4வது நாள் ட்ரைனிங் கேம்ப்ல அந்த கவாகாமிங்கிற பையன் நம்ம கசியா கூட பால் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுவே டன்பா இன்னொரு கேச்சர் பையன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பானா. அதுவே ஹீரோ பால் போடுறதெல்லாம் விட்டுட்டு ஃபீல்டிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஓகே ஓரளவுக்கு 4 நாள்ல ஹீரோ கொஞ்சம் ஃபீல்டிங்கை கற்றுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனால் சட்டோரோ விளங்கிடும். ஃபீல்டிங்னா என்னன்னு கேட்பான் போல, சுத்தமாக பாலை பிடிக்கிறது கூட அவனுக்கு வர மாட்டேங்குது. அதுவே டன்பா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கசியா கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு, என்னத்தால நீ ஹைட்டாக இருக்கிறங்காட்டியும் ஹைட் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நீ போடுற அந்த ஒரு பிரேக்கிங் பால்ல சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னா. கசியா எப்பவுமே கொஞ்சம் நக்கலாக தான் பேசுகிற ஒருத்தன். ஸோ கசியா பேசுறது டன்பாக்கு பிடிக்கல. இன்னும் சொல்ல போனால் கசியாவே டன்பாக்கு பிடிக்காது. ஆனால் கசியா ஒரு நல்ல கேச்சருங்கிற மேட்டருமே டன்பாக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் கசியா மேலே கொஞ்சோண்டு ஒரு மரியாதை இருக்குது. நான் போட போகிற பந்துங்கிறது சரியானதா தவறானதா அப்படிங்கிறது கேமோட ரிசல்ட் தான் சொல்லும். ஆனால் எனக்கு என்னைக்கும் என்னோட பிச்சிங் ஸ்டைல் மேலே நம்பிக்கை இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. கசியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி பிச்சராக இருக்கிறவங்க, டீமோட ஏஸாக இருக்கிறவங்க பயங்கர ஈகோயிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் டன்பா அப்படி பேசுறது ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. ஆனால் அப்படி ஈகோயிஸ்டாக இருக்கிற அந்த பிச்சரே கேச்சரான நாங்கள் எந்த இடத்துல பாலை போட சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் போட்டாகணும். ஆகையால் இந்த மாதிரியான ஈகோயிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, டேம் பண்ணுறதே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குதுன்னு நினைப்பான். அன்றைக்கி நைட்டு கசியா குளிச்சுட்டு வந்துருப்பானா. பார்த்தா ஹீரோவும் சட்டரோ இன்னும் குளிச்சுருந்துருக்க மாட்டாங்க, கசியாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரைனிங் கேம்பில் இன்னையோட 4 நாள் முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே ஒரு ஆக்சுவல் கேச்சரை வச்சுட்டு நாங்கள் பால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ அதனால் இன்னைக்கு நைட்டாவது நாங்கள் போடுற ஒரு 10-20 பாலை பிடிச்சிட்டிங்கன்னா எங்கள் மனசு ஆறிடும் அப்படின்னு சொன்னால், இவனுங்களும் என்னை தூங்க விடுற மாதிரி தெரியல. ஏற்கனவே ரூமில் வேற ஒரு 4-5 கோஸ்டிங் இருக்குது, 2ஐயும் கோர்த்து விட்டுறலாமான்னு கசியா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட ரூமுக்கு போவானா. பார்த்தா அவன் ரூம்ல ஆல்ரெடி மற்ற டீம்மேட்ஸ்லாம் இருப்பானுங்க.
வைஸ் கேப்டன் ஜுன் காலாமுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுவே கேப்டன் என்னன்னா ஷோகின்னு சொல்லி செஸ் மாதிரி ஒரு கேம் இருக்கும். அதை நேத்து கசியா கூட ஆடிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ பாதியிலேருந்து கன்டினியூ பண்ணலான்னு சொன்னதுக்கு ஹீரோ பையன் நீ போய் கேப்டன் கூட ஷோகி ஆடு, அதுக்கப்புறம் வைஸ் கேப்டனோட முதுகுல போய் நீ ஏறி கொஞ்சம் அமுக்குங்கிற மாதிரி சட்டோரையும் அமுச்சு விட்டு நீங்க 2 பேர்ல யாரு பால் போட்டாலுமே அட் த எண்ட் ஆஃப் த டே இதோ இந்த ரூம்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் தான் மேஜரா ஃபீல்டிங் பண்ண போறது. ஸோ அதனால இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கசியா அங்கிருந்து தலகனி மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுவான். தூங்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்க என்னமா பண்ணுங்கடா போய் தூங்குறேன்னு. அடுத்தது ட்ரைனிங் கேம்போட 5th டே ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அப்போ கிறிஸ் வந்துட்டு சொல்லுவாரு, இன்னைக்கு ஈவினிங் ஹீரோக்கும் சட்டோரோக்கும் பால் த்ரோ பண்றதுக்காக பிராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள, சரியா அப்ப நீ தான் கேச்சரா இருக்க போறியான்னு கேட்டா இல்ல, அந்த 3வது கேச்சர் ஒருத்தர் இருப்பான்ல அவன் பேரு மியாயூச்சி, அவன் தான் பிடிக்க போறானாமா. இந்த ஆள் கூட நாங்க விளையாண்டதே இல்லையே அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி டவுட்டோட பார்க்கும்போது அதுக்கு கிறிஸ் சொல்லுவாரு, அதெல்லாம் இல்ல, பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் உருன்னு இருப்பான், மற்றபடி கேம்னு வந்துட்டா பயங்கர சீரியஸா ஒரு மாதிரி பயங்கர செம்ம மோட்டிவேட்டடான ஆளுன்னா சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ட்ரைனிங்கும் போயிட்டே இருக்கும். 5 நாள் தொடர்ந்து இன்டென்ஸான ட்ரைனிங்கை கொடுத்துருந்துமே 3rd இயர்ஸ்லாம் இன்னுமே ஓரளவுக்கு பெட்டரான ஷேப்லேயே இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க தாங்குறானுங்க அந்த ட்ரைனிங்கை. ஸோ அதை பார்க்கும்போது டீச்சர் ரேக்கும் கோச்சுக்கெல்லாம் புரியுது ஏன் அவனுங்க அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கிறானுங்க. ஏன்னா போன வருஷம் அவனுங்க எல்லாருமே நேஷனல்ஸில் தோத்துருந்துருக்கானுங்க. ஸோ இந்த தடவை விட்டுறக்கூடாதுன்னு தான் அந்த வெறி உள்ளே இருக்குது. அந்த வெறியில் இன்னும் கிருஷ்ணாயில் ஊத்துற மாதிரி கோச்சே களத்தில் இறங்கி ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக அவரு பேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவே கிறிஸ் ஹீரோவையும் சட்டோரோவையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மியாயூச்சி இருப்பான்ல, ஸோ அவன்கிட்ட பால் த்ரோ பண்ண வச்சா சட்டோரோ செம்ம டயர்டாக இருப்பான். ஸோ அதனால அவனோட ஃபுல் ஸ்பீட் பால் அவனால் போட முடியாமல் இருக்குது. ஈஸியாகவே மியாயூச்சி பாலை பிடிச்சிட்டு இருப்பானா. சரின்னு அடுத்தது ஹீரோ பால் போட்டா ஹீரோ கிட்ட அந்த பால் கண்ட்ரோல் இருக்காது. ரேதர் அந்த மியாயூச்சியோட தலைக்கிட்ட போடுவானா. தலைக்கிட்ட போட்ட பாலை நம்மளால பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மியாயூச்சி செம்மையா கடுப்பாக தாம் மேலேயே. அதுவே கிறிஸ் ஹீரோவை திட்டிக்கிட்டு இருப்பான், என்னடே தலைக்காடா பால் போடுவேன் அவனுங்க க்ளவுக்கு போடுறா அப்படின்னு திட்டிகிட்டு இருப்பான். அதுவே கோச் பால் போட்டு ட்ரைனிங் கொடுக்க வந்துருப்பார்ல, வச்சு ஃபீல்டிங்ல பசங்க எல்லாரையும் உரின்னு உரிச்சுருப்பாரு. டீம்ல இருக்கிற எல்லாரோடவுமே அந்த வைஸ் கேப்டன் ஜுன் தான் பயங்கரமா கத்தி அலப்பற பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். அவனையே அந்த இடத்துல கதற விட்டுக்கிட்டு இருக்கிறாரு கோச். மினாட்டோட அண்ணன் அரியோ கேப்டன் டெட்ஸி அப்படின்னு சொல்லி எல்லாருமே தரையில உட்காந்துடுற. அப்போ கோச் டெட்ஸியாவை பார்த்து என்ன கேப்டன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக். போன வருஷம் டெட்ஸியாவை கேப்டனா ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆக்சுவலி பழைய சீனியர்ஸ் எல்லாம் டெட்ஸியாவை வந்து அனாமினஸா வந்து கேப்டனா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவன் அடுத்த கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியானவங்கிற மாதிரி அடுத்த கேப்டனா சீனியர்ஸ் உன்னதான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, நீ ஒரு கேப்டனா இருக்கிற காரணத்தால தனித்தனியா போய் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி அவங்களை நீ மோட்டிவேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னோட ஆட்டத்தால உன் கேம் பிளேவால நீ அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு ஒரு கேப்டனா. அதுதான் உன் வேலைன்னு. ஆகையால் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸை தனித்தனியா போய் எந்திரிக்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நான் முதல்ல எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ டயர்ட்ல அவன் திருப்பியும் ஃபீல்டிங் பண்றதுக்காக எந்திரிச்சு நிற்பான். ஃபீல்டிங் பிராக்டிஸ்னு வரும்போது பாலை பிடிக்கிறதுக்காக உளுந்து பிறண்டு ஆகணும், வேற வழி இல்லை. அதுதான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெயினுங்கிறத கொடுத்துருக்கும். ஸோ அடுத்த நாள் 6வது நாள் நைட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துருப்பாங்களா. ஹீரோவும் சட்டோரோவும் அந்த கசியா கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பாங்க. என்னடே எப்படா எங்களோட பால் அடுத்தது நீ பிடிப்பேன்னு. ஆனால் அவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான் as usual பதில் சொல்லாம. இருந்தாலும் காலையில் கசியா சட்டோரோக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருப்பான் போல. ஸோ உன்னோட ஃபாஸ்ட் பால் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டைலில் மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெருசாக வேலைக்கு ஆகாது. ஏதாவது பிரேக்கிங் பால் மாதிரியோ இல்லைனா வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டிருந்திருப்பான். இதை பற்றி சட்டோரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் என்னோட பாலை பிடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கசியாவோட சட்டையை பிடிச்சி ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதுவே மினாட்டோ தனியாக உட்காந்து அவங்க அண்ணன் கூட ஆக்சுவலி அவன் ஃபீல்டிங் தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். இருந்தாலும் கோச் ஒன்ஸ் ஒரு பால் போட வந்ததுக்கு அப்புறம் மினாட்டோவை வெளில போக சொல்லியிருப்பாரு. உன்னால இந்த பால் எல்லாம் பிடிக்க முடியாது, எங்கேயாவது அடிபட்டுற போதுன்னு சொல்லி அவன் வெளியில போக சொல்லிட்டு மற்ற ஆளுங்களுக்குலாம் மற்ற டீம்ல இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாரா. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எங்கேயோ மிஸ் ஆகுது, இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுங்கிற ஒரு தாட் மினாட்டோக்குள்ள இருக்கும். அன்னைக்கு நைட்டு மினாட்டோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜோனோ இருக்கிறான்ல, அந்த செகண்ட் இயர் சீனியர் ஒருத்தன், அவன் ஒரு பேட்டர். அதனால நான் என்னோட பேட்டிங் ஸ்விங் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூட வரையான்னு கேட்கும்போது மினாட்டோவுக்கு கில்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான், இந்த இடம் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, உன்னால் ரொம்ப ஈஸியாலாம் டீமில் ஒரு ஸ்பாட்டெல்லாம் பிடிச்சிட முடியாது, ஏன்னா இருக்கிற 93 பேருமே வெறியோட இருக்கிற நபர்கள்னு சொல்லியிருப்பானா. ஆகையால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி ஜோனோ இரு நானும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வரேன்னு அவனும் போக இவங்க 2 பேரும் பேசுறத மினாட்டோவோட அண்ணனான அந்த ரியோவும் கவனிக்கிறான். அப்படியே கட் பண்ணா 7வது நாள் ட்ரைனிங் கேம்போட கடைசி நாள். பிசிக்கலி கம்ப்ளீட்டா டயர்டா இருக்கிற பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மேட்ச் நடத்தலான்னு இருக்கு. அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி.